வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தடைகளை தகர்த்து வெற்றியை தரும் வெற்றிலை தீபம் வேல் வழிபாடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம். வாங்க. நான் என்னுடைய துளசி மாடத்துக்கும் விநாயகருக்கும் தீபம் ஏற்றுகிறேன். ஏன்னா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. இன்றைக்கி எல்லா வள தெய்வங்களையும் வழிபாடு பண்ணிக்கிறது மிகவும் சிறப்பு. அதனால் என்னுடைய விநாயகருக்கும் துளசி மாடத்துக்கும் விளக்கேற்றி தீப தூபம்லாம் காமிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னுடைய நிலவாசலுக்கும் இன்றைக்கி நான் பூஜை பண்ணினேன். என்னுடைய நிலவாசலில் பாவை விளக்கு 2 பக்கமும் ஏற்றி தீப தூபமெல்லாம் காமிச்சு இன்றைக்கி நான் பூஜை செஞ்சுக்கிட்டேன். சரி, அப்படியே உள்ளே வாங்க, நம்மளுடைய பூஜை அறைக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உருளி எடுத்து வச்சுருக்கேன், அதில் வேல் எடுத்து வச்சுருக்கேன் அபிஷேகம் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு சுத்தமான தண்ணீரில் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம்தான் மற்ற அபிஷேகம்லாம் நம்ம பண்ணணும். இன்றைக்கி நான் சங்கு எடுத்துருக்கேன். சங்கில் தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறேன். இந்த சங்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 5 வகை அபிஷேகம் பண்ணியிருக்கேன். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், தேன் அபிஷேகம், இப்படி 5 வகை அபிஷேகம் நான் பண்ணியிருக்கேன். முருகனை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் நம்மளுடைய தமிழ் கடவுள். எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமானவர், இஷ்ட தெய்வம்னு சொல்லலாம். எனக்கும் ரொம்ப முருகரை பிடிக்கும். எனக்கு திருச்செந்தூர் முருகரை பிடிக்கும். என்னுடைய கணவருக்கு பழனி முருகரை ரொம்ப பிடிக்கும். அவர் வருஷம் மாலை போட்டு பாத யாத்திரையாக போவாங்க. அவர் மேலே ரொம்ப நம்பிக்கையோட வழிபாடு பண்ணக்கூடியவர். ஒவ்வொரு நாளுமே நம்ம முருகரை நினைக்காத நாளே இருக்க முடியாது. ஏன்னா உட்கார்ந்தாலோ எந்திரிச்சாலோ இல்லை தும்மல் வந்தாலோ முருகா அப்படிங்கிற வார்த்தை தான் என்னோடய வாயில் வரும். உலையில் அரிசி போட்டால் கூட முருகனை நினச்சி தான் நான் போடுவேன். அலையாத அன்னமும் கிளியாத ஆடையும் இருக்க இருப்பிடமும் எப்போதும் வேணும் முருகா அப்படின்னு தான் நான் உலையில் அரிசி போடுவேன். இது என்னோடய மாமியார் சொல்லி கொடுத்த வார்த்தைகள். அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உலையில் அரிசி போடும்போது மகாலட்சுமி தாயாரை நினைக்கணுமா இல்லை அன்னலட்சுமி தாயாரை நினைக்கணுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் மாமியார் நான் கல்யாணம் பண்ணி போனப்போ சொல்லி கொடுத்த வார்த்தை. இதை நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் எல்லாருக்கும் முருகரை ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாள் இரவும் முருகரோட பாட்டை கேட்டுட்டு தான் நாங்கள் படுக்கைக்கு போவோம். இந்த சின்ன சின்ன முருகையான்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு நைட்டானால் எங்கள் வீட்டில் ஓடிட்டே இருக்கும். அந்த பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூங்குறதுக்கே போவோம். அந்த பாட்டை கேட்டுட்டு தூங்கினா ஒரு நிம்மதியான தூக்கம் நம்மளுக்கு இருக்கும். அப்படி முருகன் மேலே பார நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. இப்போ நான் எல்லா வித அபிஷேகமும் பண்ணிக்கிட்டேன். கடைசியில் தேன் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு நம்ம தீப ஆராதனை காமிச்சுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டில் தண்ணீர் ஊற்றி நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், முருகன் ஃபோட்டோ. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவால் ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன். அதில் சரவண பவ ஓம் அப்படின்னு எழுதியிருக்கேன். அது மேலே சின்ன மனை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் பச்சரிசி நிரப்பி அது மேலே வேல் வச்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அது வேலுக்கு சந்தன குங்குமம் வச்சுருக்கேன். இன்றைக்கி செவ்வரளி முருகருக்கு கிடைக்கல. அதனால் என்கிட்ட இருந்த பூவை வச்சு அவரை அலங்காரம் பண்ணியிருக்கேன். அவருடைய வாகனம் பார்த்திங்கன்னா மயில். அந்த மயில் வாகனம் தொங்கு விளக்கா நான் பக்கத்தில் அவருக்கு எடுத்து வச்சுருக்கேன். சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தினை அரிசியில் மாவுளக்கு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 20 நிமிஷம் தினை அரிசியை ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் எடுத்து அடிச்சுக்கிறேன். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன்.
தேனும் திணையும் முருகனுக்கு ரொம்ப பிடித்தமானது. அதனால் தேன் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு கப், அரை கப்பு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி பிசைஞ்சு நல்லா உருண்டையாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவிளக்கு ரெடி. நான் அந்த மனைக்கு கீழே சுற்றி வெற்றிலை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. அதே மாதிரி வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு நான் வந்து இந்த மாவிளக்கு, திணை மாவிளக்கு வச்சுருக்கேன். சுற்றி பூக்களும் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 6 வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு அகல் விளக்கு, 6 அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். விநாயகர், மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வெற்றிலையில் வச்சு பூக்கள்லாம் போட்டிருக்கேன். நமக்கு வந்து திணை மாவிளக்கில் வந்து நான் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றிருக்கேன். அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து முருகப்பெருமாளுக்கு நெய்வேத்தியம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு பாயாசம் பண்ணியிருக்கேன். இப்படி எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து நீ தீப தூபம் காமிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி, அதனால் எல்லாவித தெய்வமே நம்ம வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா சித்ரா பௌர்ணமியில் எல்லா தெய்வங்களுக்கும் சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா தெய்வங்களையுமே வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம தீப தூபம் காமிச்சிக்கலாம். நான் வந்து அபிஷேகம் பண்ண போதும் சரி, தீப தூபம் காட்ட போதும் சரி, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே தான் அபிஷேகம் பண்ணினேன். இப்போ தீப தூபமும் காமிச்சிக்கிட்டேன். நம்ம வந்து மனதார வந்து பிரார்த்தனை செய்துக்கணும். எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும். அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். முருகனுக்கு இன்றைக்கி நான் வந்து அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கேன். எல்லா வெற்றியும் நமக்கு தரணும்னு நம்ம மனதார வந்து முருகனை வழிபாடு பண்ணிக்கலாம். நம்ம தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றியை அள்ளித்தரக்கூடிய வேல் வழிபாடு பண்ணியிருக்கோம். நம்ம மனதார செய்வோம் இதை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒவ்வொரு செவ்வாய்க்கும் வெற்றிலை தீபம் ஏற்றி வேல் வழிபாடு பண்ணுங்கள். எல்லா வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும்.